கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பார்க்க போகும் இந்த பெண்ணிலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற உதவி புரிந்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்தர் வில்லியம்ஸு. இவங்க பார்த்திங்கனாக்கா இவங்களோட தரிசன பூமி எதுன்னா கர்நாடகா. இவங்க பல இடங்களில், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மக்களோட மனதில் இடம் பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இவங்களோட சேவை அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்களோட சேவை, தியாகம், அதுக்கப்புறமா இவர்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மின்னும் நட்சத்திரமாக இருந்தது. அதுக்குமா இவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் எஸ்தர் பால்க்னர், இவங்களோட முழு பெயர் எஸ்தர் ஃபால்க்னர். இவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். அதில் பார்த்திங்கனாக்கா இவங்க ஆஸ்பெரி இறையியல் கல்லூரியில் இவங்க படித்திருக்கிறாங்க. இவங்க ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட உடனே கீழ்ப்படிந்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக ஆண்டவர் அவர்களை அழைத்த உடனே அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். 1948 பார்த்திங்கன்னா இந்தியாவில் கர்நாடகான்ற மாநிலத்தில் கோலார் மாவட்டம் ஹோஸ்கோட்டா என்ற ஒரு சிறிய கிராமம், அந்த இடத்துக்கு தான் அவங்க வர்றாங்க. வேர்ல்டு காஸ்பல் மிஷன் மூலமாக எஸ்தர் ஒரு போதிக்கும் மிஷினரியாக எங்கே வர்றாங்கன்னா இந்தியாவிற்கு வருகிறார்கள். மக்கள் அங்கே வந்த உடனே இதுதான் ஒரு மிஷினரியோட முக்கிய பண்பாக இருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்கள மொழிகளை அறிந்து கொள்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா கன்னடம் பேசுகிறாங்க. அதை முதல்ல கற்றுக்கொண்டு இந்திய மக்களைப் போல அவர்கள் எப்படி அந்த உடை உடுத்துகிறாங்களோ அந்த மாதிரி உடை உடுத்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. கன்னட மொழியை நல்லா படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறமா தான் தன்னுடைய மிஷினரி பணியை தொடங்குகிறார்கள். நம்ம பாருங்கள், எடுத்த உடனே மிஷினரி பணியை தொடர முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற மக்களோட மொழி, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்துல சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஞாயிறு பள்ளி நடக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் நடக்கும். அதனோட பாடத்திட்டங்களை அவர் கன்னடம் அறிந்திருந்தபடியினால் எளிதில் அதில் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறமா பங்காரப்பேட்டையில் தென்னிந்திய வேதாகம கல்லூரி ஒன்று இருக்குது. அங்கே இவர் கன்னட மொழி நன்கு அறிந்திருந்தபடியினால் அவர் ஆசிரியராக அங்கே சேர்ந்தார். அப்புறம் அந்த வேதாகம கல்லூரியில் திறம்பட நல்ல ஒரு பயிற்சி எடுத்ததுனால நன்றாக அவங்க கற்பித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார்கள். அதுக்கப்புறமா அவங்களோட உடை, பழக்க வழக்கம், அணுகுகின்ற முறை, இது எல்லாமே மாணவர்களோடு தொடர்புடையதாக இருந்தது. அதனால் எளிதில் மாணவர்கள் இவங்களை அப்ரோச் பண்ண முடிந்தது. அதுக்கப்புறமா பயிற்றுவிக்கும் பொழுது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டீச்சிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தியரிட்டிக்கலாக சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்குரிய உபகரணங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா புரியும். அதே மாதிரி தான் இவங்க வேதாகம கல்லூரியிலேயே என்ன பண்ணாங்கன்னா, உபகரணங்களை வைத்து பயிற்றுவித்தாங்க. அது ஒரு சிறப்பாக அமைந்ததுனால இவங்க ஒரு சிறந்த ஆசிரியராக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க இடது கையால் எழுதும் பழக்கம் உடையவர். அதுக்கப்புறமா இவங்க வகுப்பறையிலும் சரி, சிற்றாலயங்களிலும் சரி, அவங்க செய்தி எப்படி இருந்ததுனாக்கா மென்மையாகவும் எளிதில் புரியக்கூடிய வன்மையாக, எளிமையாக இருந்தது. அதனால் அந்த செய்தி
அநேகருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டு விழா, அந்த பைபிள் கல்லூரியில் ஆண்டு விழா நடக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு அருமையான நாடகத்தை ஒன்று முன்னின்று நடத்தினார்கள். அதுக்கப்புறமா மிஷனரி அறைக்கூவலை மாணவர்களுக்கு அதை பற்றி போதித்தார்கள். அப்போது இறையியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா வாரம் மிஷனரி ஜபக்குழு ஒன்று நடத்தப்பட்டது. கிரீசி த ராபர், அதுக்கப்புறமா இது ரஷ்ய கவிதை, பண்டிதர் ரமாய்பாய் பற்றி இவங்க நிறைய நாடகங்களை இயக்கினார்கள். ஸோ இவங்கள பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு காலிங், கர்த்தர்கிட்டேருந்து அழைப்பு வந்த உடனே கீழ்ப்படிந்தார்கள். அப்புறமா எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துல மக்களை பற்றி அறிந்து கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷனரி ஜபக்குழுன்னு ஒன்று நடந்தது. அது பேர் சிப்ஸ், SIBS. அங்கே படித்த மாணவர்கள் இவங்க போதிக்கின்ற அந்த முறை, அந்த எளிமையான பேச்சு, இதனாலெல்லாம் அவங்க ஈர்க்கப்படுகிறார்கள். அதில் ஒரு பெரிய மாணவர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போது அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்கெல்லாம் பணிபுரிந்தார்களோ அந்த திருச்சபையில் ஒரு மிஷனரி சங்கங்களை ஆரம்பிக்க முடிந்தது. நம்ம கூட பாருங்கள், காலேஜ் இல்லை ஸ்கூல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் ஏதாவது ஒரு டீச்சரை வச்சுருப்பாங்க. அவங்க லெசன் எடுக்கிற விதம் நல்லா இருக்குது, அவங்க ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறைய மாடல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் மாணவர்களிடையே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் அந்த மாணவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த எஸ்தர் அம்மையார் எடுக்கின்ற அந்த பாடங்கள் மாணவர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினதுனால அவங்க எங்கெல்லாம் பணிபுரிந்தார்களோ அந்த திருச்சபையில் ஒரு மிஷனரி சங்கங்களை அவங்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா அங்கே அம்மையார்கிட்ட படித்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, YFC கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம், CEF சிறுவர் நற்செய்தி இயக்கம், பைபிள் சென்டர்டு மினிஸ்ட்ரி, இது போன்ற பல ஊழியங்களில் பங்கு பெற்றார்கள். அவங்க வேதாகமத்தை பயிற்றுவிக்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறமா வாலிபர்களுக்கு என்னெல்லாம் தாளந்து இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி அந்த இதில் இந்த அம்மையார் எஸ்தர் அவங்களே ஊக்குவித்தார்கள். ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க ஒன்று வெக்கப்பட்டோ இல்லை பயந்தோ அதை வெளியே கொண்டு வராமே அமைதியாக இருப்பாங்க, எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை நம்ம கண்டறிந்து நீ இது நல்லா செய்கிற அப்படி ஊக்குவிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே அந்த இதில் பங்கு பெறுவார்கள். அதுக்கப்புறம் பைபிள் ரிஃப்ளெக்ஷன் என்ற சிப்ஸ் செய்தி மடல் அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா படங்களை வரைந்து வந்தார்கள். அதுக்கப்புறமா விடுமுறை வேதாகம பள்ளி இயக்கத்தின் மூலம் இந்த சிறுவர்களுக்காக இவங்க அயராது உழைத்தார்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா பிகினர்ஸு, அதுக்கப்புறமா ப்ரைமரி, இந்த மாதிரி சிறிய வயதுள்ள சிறுவர்கள் தான் படிக்க வருவாங்கள்ல. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பசங்கள்லாம் வருவாங்க. அவங்கள அவங்களுக்காக இவங்க நிறைய உழைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அநேகர் இந்த பள்ளி மூலமாக தொடப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வர ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா இவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியோட பாடத்திட்டத்தை உருவாக்கினார். 3 ஆண்டுகள் பாடத்திட்டத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறமா இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் அதில் இருக்கிற சிறுவர்களை வைத்து அதை தயாரித்தார்கள். பிகினர், பிரைமரி மற்றும் ஜூனியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாடத்திட்டத்தை இவங்க தான் எழுதுனாங்கன்னு சரித்திரம் சொல்லுகிறது. அப்போது வேதாகம பள்ளியில் இப்போ நம்ம காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போனால் எப்படி ஒரு லெசன் பிளான், ஒரு பாடத்திட்டம் இருக்கும்ல, அதே மாதிரி வேதாகம பள்ளியிலையும் அவங்க கொண்டு வந்தாங்க. விடுமுறை வேதாகம பள்ளியில் 3 ஆண்டுகள் ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன்படி அதை நிர்வாகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறமா
இவங்க வந்து அந்த மிஷனரி தரிசனத்தை சிறுவர்கள் மத்தியில் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா 3 பகுதியாக அதை பிரித்து அதை வந்து சிறுவர்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. முதல் பகுதி வந்து கடவுளின் அன்பு உனக்கு, 2வது பகுதி உன் அன்பு கடவுளுக்கு, 3வது பகுதி போய் உன் நண்பர்களிடம் கடவுள் உன்னை நேசிக்கிறார் என்று சொல். ஸோ இந்த 3 பகுதியாக பிரித்து அதை வந்து சிறுவர்கள் மத்தியில் மிஷனரி தரிசனத்தை பற்றி கூற ஆரம்பித்தார்கள். இந்த 3 படிகளும் எப்படி இருந்ததுன்னா எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா FMBB நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழு, இந்திய அருட்பணி இயக்கம், இவங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஊழியங்கள் நிறுவுவதற்கு இதெல்லாம் வந்து இவங்களோட அந்த பயிற்றுவிக்கும் விதம், அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த படிகளாக சொல்லிய அந்த எளிமையான பேச்சுக்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இந்த இயக்கங்கள்லாம் வருவதற்கு அதுவும் ஒரு உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பெரி செமினரியில் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு அமைகிறாங்க. அவங்க பேர் வந்து மேரி. நம்ம கூட ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போனால் நம்மளுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைவாங்கல்ல. ஆனால் அந்த நம்மளுக்கு அமைகின்ற அந்த நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கணும். அப்படி வழி தப்பி இருந்தால் அவங்கள திருத்த நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து கல்லூரி வாழ்க்கையில் கூட நண்பர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு உடன்பாடு பண்ணிக்கிறாங்க, நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஐக்கியம் தொடரணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேரி வந்து சுவிசேஷகர் ரெவரண்ட் எட்வின் லாக்வுட் அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு 4 மகன்கள், 1 பெண்ணு. அப்போ வந்து அந்த குழந்தை தன்னுடைய சிநேகிதி ஞாபகமாக, அதாவது எஸ்தர் ஞாபகமாக அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா எஸ்தர்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை சிறு வயதிலேயே பார்த்திங்கன்னா லுக்கேமியாவால் பாதிக்கப்பட்டு, இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறமா எவ்வளவோ ஜெபிக்கிறாங்க, அப்போ கூட அது எந்தவித பலனுமின்றி மறுத்து விடுகிறார்கள். ஏன்னா அந்த இடத்துல அது கடவுளுடைய சித்தமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தையின் நினைவாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய கதையை ஒரு வண்ணப்பட கவிதை புத்தகமாக வடிவமைக்கிறார்கள். அதுக்கப்புறமா வந்து 1960 இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா சுமார் 4000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டது. அதை வந்து விநியோகிக்கிறாங்க. அப்போ சிறுவர்கள் மத்தியில் இந்த குழந்தையோட வரைபட கவிதை புத்தகம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போது எஸ்தர் சிறுமி வந்து அநேகர் உள்ளங்களில் தொடப்பட்டது. அவங்க வந்து உயிருடன் இருக்கவும், அவங்க மரித்திருந்தாலும், அந்த குழந்தை மரித்திருந்தாலும் அவங்க உயிருடன் இருப்பதாக அது வழிவகுத்தது. எப்படின்னா ஒரு வரைபட புத்தகமாக இருந்ததுனால அநேகர் அதை படிக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு சிறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பெங்களூரில் ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் ஆலயம் ஒன்று இருக்குது. அவளோட நினைவாக ஜெப அறையை எஸ்தர் வந்து ஒரு கட்ட உதவினார்கள். ஒரு ப்ரேயர் ஹாலை இந்த குழந்தை நினைவாக ஒரு ஜெப அறையை கட்டுறாங்க. அதுக்கப்புறமா 1971 எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸை மனம் புரிந்தார்கள். இவங்க வந்து இந்த தியோடர் வில்லியம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஸ்தாபராகவும் ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் சபையோட போதகராகவும் பணிபுரிந்து வந்தார். எஸ்தர் வந்து இவங்களுக்கு பக்கபலமாக காணப்பட்டார். உடன் மிஷனரிகளுக்கும் உறுதுணையாக இருந்தார். அப்போ எஸ்தர் மரிக்கும் பொழுது இவருடைய கணவராகிய வில்லியம்ஸ் என்ன சொன்னார்னாக்கா, எனது எஸ்தரை பற்றி
கணவர் சொல்கிறாரு, எனது வலது கரம் போன்றவர் என் ஆசிரியை, என் கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் பிரசுரத்திற்கு செல்லும் முன் எஸ்தர் என்ன பண்ணுவாங்களாம், அதை ஒரு தடவை படித்து பார்த்து பிழை இருந்தால் திருத்தி அப்புறம் தான் அதை பிரிண்ட்டு கொடுப்பாங்களாம். அவர் பார்ப்பதற்கு முன்பாக எந்த புத்தகமோ இல்லை எந்த கட்டுரைகளோ அச்சிடப்படவில்லை அப்படின்னு அவருடைய கணவர் அவரை பற்றி சாட்சி கூறுகிறார். இப்போ எடுத்துக்குங்க, எத்தனை மனைவிமார்களை பற்றி கணவர்கள் இப்படி ஒரு சாட்சி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஆனால் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்திங்கன்னா, ஐயோ என்னுடைய மனைவியாக பயங்கரமாக பேசுவாங்க, பயங்கரமாக சண்டை போடுவாங்க, எங்கள் குடும்பத்தில் எப்பவும் சண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலருடைய குடும்பங்கள் கர்த்தருடைய கிருபையால் சமாதானமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா ஊழியத்தில் இவங்க பார்த்திங்கன்னா, வில்லியம்ஸ் அநேக நாள் சுற்றுப்பயணம் போவார் வெளியூருக்கு. அவர் திரும்பி ஓய்வெடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய கணவரை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்வார்கள். நம்ம வீட்டில் பாருங்கள், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போ தான் கிச்சனில் போய் பாத்திரத்தை உருட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு மற்றவர்களை குறித்த அந்த பாரம் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஐயோ அவங்க தூங்குறாங்க, அந்த நல்லா தூங்கட்டும் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய உறவுகள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே லீவாக இருக்கும், அப்போ விசிட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் ஒன்று நீங்கள் எய்தர் மார்னிங் போங்க இல்லை ஈவினிங் போங்க, இன் பிட்வீன் அந்த ஆஃப்டர்நூன்லலாம் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுது, அப்போ தானே போய் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நேரம் சற்று ஓய்வெடுப்பார்கள். வயதானவர்களாக இருந்தால், சிறுவர்களாக இருந்தால் விளையாடுவாங்க. அவங்களுக்குரிய அந்த நேரத்தை, அந்த ப்ரைவசியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய கணவருக்கு மட்டுமல்லாது மற்றவர்களையும் உபசரிப்பதிலும் ஆலோசனை கூறுவதிலும் மற்றும் அறிவுரை ஆற்றுவதிலும் வல்லவராக இருந்தார். இவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்தார். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். கணவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவங்களுக்கும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. இப்போ நம்மளை யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம், நம்ம எத்தனை பேருக்கு உறுதுணையாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை பார்த்து எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் இயேசுவிடம் வந்தாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த மேற்கத்திய உடையை முழுவதுமாக புறக்கணித்தார்கள். அந்த உடையில் யாருமே அவங்க பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் இந்திய பெண் போல சாலை அணிந்து அப்படி தான் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். நம்ம கூட இந்த டார்வின் தியரி சொல்லுவோம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த அடாப்ட் ஆகிக்கணும். அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு நம்ம உக்காந்துருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நேரம்தான் கடந்து போயிட்டே இருக்குமே ஒழிய நம்ம குறை கூறுறதுனாலையோ விமர்சிக்கிறதுனாலையோ எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாக்ரிஃபைஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நூலை எழுதி ஐஇஎம்மின் வரலாறு, அதுக்கப்புறமா 1965 முதல் 1990 வரை இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய அருட்பணி அனுபவங்களை எழுதினார். அதுக்கப்புறமா எவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் சென்றாலும் அவங்க தேவனை பற்றி முறுமுறுத்ததே கிடையாது. இது எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? நம்ம கூட அதை கற்றுக்கணும். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன விமர்சனம் வந்தாலும் சரி, பணம் இல்லாமல் போனாலும் சரி, நம்மளுடைய நிலைமை முற்றிலுமாக மாறுபட்டாலும் சரி, தேவனை நம்ம எப்பவுமே முறுமுறுக்கவே கூடாது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரையும் அன்பு கணவரையும் அடையாளம் கண்டு கொண்டார். மற்றவங்கள மறந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தரை அவங்க மறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இவருடைய கணவர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள், அதுக்கப்புறமா இந்த ஐஇஎம்மோட இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் அதோட நண்பர்கள், இவங்கெல்லாம் அவங்க உயிரோடு இருக்கும் அந்த இறுதி வரை கவனித்து வந்தார்கள் எஸ்தரை. இவங்க 92 வயது முடிந்த பிறகு 2009 மே 28 இவர்கள் தேவ சந்நிதி அடைந்தார்கள். இவர்களுடைய நினைவாக ஒரு ஸ்தோத்திர ஜப கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்கன்னா ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் சபையில். அதுக்கப்புறமா இவங்களுடைய உறவினராக ஷாலினி ஹட்சன், அவங்க இவங்களை பற்றி என்ன கூறியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். எஸ்தர் பிரகாசமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்திய தேசத்தில் உதித்து தன் வாழ்நாட்கள் அநேகருக்கு வெளிச்சமாக வாழ்ந்தது. அங்கேயே தன் வாழ்வை முடித்தது. இது எவ்வளோ பெரிய சாட்சியில் பாருங்கள். அவங்க கணவர் அவங்கள பற்றி நல்ல சாட்சி தராங்க, அவங்களுடைய நண்பர் நல்ல சாட்சி தராங்க, அவங்களுடைய உறவினர் நல்ல சாட்சி தராங்க. நம்ம மரிக்கும் பொழுது நம்மளை பற்றி யாராவது இப்படி நல்ல சாட்சி தருவாங்களா? யோசித்து பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் மரிக்கும் பொழுது ஒரு சிலர் திட்டவும் செய்வாங்க, ஒரு சிலர் வாழ்த்தவும் செய்வாங்க. ஏன்னா அவங்க நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்நாட்களில் நம்ம யாருக்கு என்ன செய்தோம், நம்ம குடும்பத்துக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு இல்லாமல், நம்மளை சர்க்கிள் இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்காக நம்ம பாடுபட்டிருக்கிறோமா, சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இல்லைன்னா இது கடைசி தருணமாக இருந்தாலும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், அதில் எந்த தவறும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஊழியம் ஒரு சவால் நிறைந்ததாக காணப்பட்டது, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய நற்செய்தி இயக்கங்களுக்கு இவங்க அடித்தளமாக அமைந்தது இவர்களுடைய நற்செய்தி, இவர்களுடைய பேச்சுக்கள், இவருடைய ஆசிரியர் பணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடித்தளமாக அமைந்ததை இந்த இந்திய மக்கள் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், தட் இஸ் வேதாகம விபிஎஸ், வெக்கேஷன்னாக்கா விடுமுறை வேதாகம பள்ளி, அதில் பார்த்திங்கன்னா அதுக்காக பாடத்திட்டங்களை ஏற்றினாங்களா, அதுவும் யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அது சிறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை எழுப்பியது, கிறிஸ்துவிடம் அவர்களை கொண்டு சென்றது. இதுதான் நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா அதை பார்த்து மற்ற மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாக்கம்தான் நம்ம செய்கிற பணியில் இருக்கணும். அந்த மாதிரி எஸ்தர் திகழ்ந்தார்கள். இப்படி ஒரு அம்மையாரை நம் இந்தியாவிற்கு கொடுத்த இயேசுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியாக இருப்போமாக. ஸோ இன்றைக்கி எஸ்தர் அவங்கள பற்றி பார்த்தோம். எஸ்தர் வில்லியம்ஸ் அவங்க எவ்வளோ பாருங்களேன், கர்த்தருடைய அழைப்பு வந்த உடனே அதை ஒப்புக்கொண்டார்கள், அர்ப்பணித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த மக்களாக பழகி அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களுடைய பின்னணியை, மொழியை கற்றினார்கள். அதுக்கப்புறமா வேதாகம பள்ளியை ஆரம்பித்தாங்க, சிறுவர் பள்ளியை ஆரம்பித்தார்கள், சண்டே கிளாஸு, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், இதுக்கெல்லாம் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள். அதுக்கப்புறமா அவங்க கணவருக்கு மட்டுமில்லாமல் உடன் ஊழியர்களுக்கும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் எல்லாம் அந்த பிரிண்ட் பண்ணுற அந்த புக்ஸு, கவிதை, பாடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி எல்லா பாடத்தையும் பார்த்து பிழை இருந்தால் அதை திருத்தி அதுக்காக அவங்க பாடுபட்டார்கள். ஸோ ஒருவர் மரிக்கும் பொழுது அவங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அவருடைய கணவர் நல்ல சாட்சி தராங்க, அவங்களுடைய நண்பர்கள் நல்ல சாட்சி தராங்க, அவங்களுடைய உறவினர்கள் நல்ல சாட்சி தராங்க. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம ஜெபத்தோடு முடிக்கலாம். நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ இன்று எஸ்தர் வில்லியம்ஸை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் எவ்வளவு ஒரு அருமையான சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்தை எழுப்புவதற்காக எத்தனை சிறுவர்களை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எழுதிய அந்த பாடத்திட்டங்கள் சிறுவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இன்றைய காலத்தில் பணிபுரி
பணிபுரிகின்ற ஊழியர்களும் மிஷனரிமார்களும் அவர்கள் பேச்சும் திறமையும் ஏசப்பா மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுடைய மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்ட உதவ வேண்டும் கத்தாவே. ஏசப்பா அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கத்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இரும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏசப்பா எந்த நோயாக இருந்தாலும் இந்த நிமிடமே ஒரு விடுதலையை கட்டளையிடும் கத்தாவே. உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் ஏசப்பா உம்மை பற்றி சொல்ல தைரியத்தை தாரும் கத்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் தொடும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும் உம்முடைய சட்டைகளின் கீழே பாதுகாப்பாக அவர்களை வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த அசம்பாவிதமும் எந்த சேதமும் எந்த சேதாரமும் நடைபெறாத வண்ணம் நீர் அவர்களை பாதுகாத்தரலும் கத்தாவே. நீர் அவர்களோடு இருந்து இனி வரும் நாட்களிலும் வழிநடத்தப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் நேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.